ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில இது மாதிரி எப்ப நடந்திருக்கா? நீங்க நைட் தூங்க போறீங்க, ரொம்பவே சீக்கிரமா இல்ல லேட்டா தான் தூங்க போறீங்க. ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் சரியா வராது. நீங்க ரொம்பவே ட்ரை பண்ணுவீங்க, ஆனா உங்களோட மைண்ட் ஒரு விஷயம் இல்லாம இன்னொரு விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட மனசு ரொம்பவே சீக்கிரம் தூங்கணும்னு விரும்பும், ஆனா உங்களோட மைண்ட் ஒத்துழைக்காது. நீங்க இந்த சைடு அந்த சைடு பரண்டு படுப்பீங்க, ரொம்பவே ட்ரை பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குல? வெல், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கும் இது மாதிரி தான் ஆயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு மூவி பார்த்ததுனால எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா நான் காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கணும். சோ நான் ஹோப் பண்ணேன் எனக்கு தூக்கம் சீக்கிரம் ஆனா எப்பவும் போல இன்னைக்கும் என்னோட மைண்ட் வந்து ராக்கெட் ஸ்பீட்ல ஆக்டிவா இருந்துச்சு. என்னோட பிசினஸ் பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் இத பண்ணணும், அத பண்ணணும், இந்த மாதிரி பல யோசனை வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி யோசிச்சு அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல, இது நிஜமா என்ன ரொம்பவே கவலைப்படுத்துது. அண்ட் ஐ அம் ஷூர் இந்த விஷயம் உங்களிலயும் பல பேருக்கு நடந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த டாபிக்ல வந்து வீடியோ பண்ணணும்னு ஃபைனலா இந்த மாதிரி யோசிச்சதுனால எனக்கு வந்த தூக்கம் கூட போயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதனால ஃபைனலி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நானும் தூங்கிட்டேன். ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல நான் எப்படி இத பண்ணேன்னு. ஆனா இந்த புக் பவர் ஆஃப் நவ் இத படிக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு. வெல், நான் தூங்குறதுக்காக செஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட மைண்ட கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தேன், அதை அமைதியாக்கிட்டேன். அண்ட் இத செஞ்சதுனால எனக்கு தூக்கமா வந்துருச்சு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாஸ்டர் கிடையாது. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு குரு மாதிரி இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியான சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த புக்ல இருந்து கத்துக்கினது நிஜமா ரொம்பவே பவர்ஃபுல்லானது, உங்களோட மைண்ட அமைதியாக்குறதுக்காக. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் பிக் ப்ராப்ளம். இங்க பாருங்க, சில பர்சன்டான ஆட்களை விட்டுட்டு மேக்ஸிமம் ஆட்கள், ஆல்மோஸ்ட் 95% பீப்பிள், அவங்களோட மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மங்கி மைண்டா இருக்கும். எப்படி ஒரு குரங்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் குதிச்சுக்கிட்டே இருக்குமோ, அதே போலயே நம்ம பிரெயின்ல வர தாட்ஸ் இங்க அங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு வியாதி மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இமேஜின் பண்ணிக்கங்க, உங்களோட கை வந்து அதன் தானாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்களை தானாவே அடிக்குது. ஒரு பொண்ணு கையை அதுவா பிடிச்சி இழுக்குது. அப்ப நினைச்சு பாருங்க என்ன ஆகும்ட்டு. கண்டிப்பா கைஸ் செம்மையா விடும் நம்மளுக்கு. அண்ட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல்கொண்டு யார்கிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடி நேரா போய் டாக்டரை பாப்பீங்க. என்னோட கையில ஏதோ பிரச்சனை, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? வெல் கைஸ், காமெடி பண்ணது ஒரு சைடு வச்சுக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிஜமாவே இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம். வெல், இதுக்கு ரிலேட்டடாவே இந்த புக்கோட ஆத்தர் எக்கார்ட் டோலி என்ன சொல்றாருன்னா, இன்னை காலகட்டத்துல நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. அண்ட் ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இத ரொம்பவே நார்மல் நினைச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஓவர் திங்கிங் பண்றோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம். அண்ட் இந்த விஷயம் எவ்வளவு காமன் ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே நார்மல் அப்படின்னு நமக்கு தோணுது. பட் ஆக்சுவலி இது நார்மல் கிடையாது. ஓவர் திங்கிங் பல தடவை பாத்தீங்கன்னா அடிக்ஷன் மாதிரியானது. பல வாட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆமா எனக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னு. பட் ஆனாலும் உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க நினைப்பீங்க என்னால பண்ண முடியும்ட்டு, பட் ஆனா முடியாது. சோ गाइस, இது குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? சோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், the real reason behind overthinking. உதாரணத்துக்கு உங்களுக்கு சமோசா ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி உங்களோட ரிலேட்டிவ் வீட்டு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி தாங்க போவீங்க. நீங்க இந்த வாட்டி அங்க போயிருக்கீங்க, வழக்க போல அங்க சமோசா ஆர்டர் பண்றீங்க, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ட் அதை சாப்பிட்ட காரணத்தினால உங்களுக்கு லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? அதாவது லூஸ் மோஷனை நிறுத்த நீங்க என்ன செய்வீங்க? நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க, கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சமோசாவை சாப்பிடுறத நிறுத்துவீங்க, கரெக்ட் தானே? ஏன்னா அதனால தான பிரச்சனை ஆரம்பிச்சது. சிமிலர்லி ஓவர் திங்கிங் அண்ட் மிச்ச பிரச்சனை எல்லாமே அப்படி நீங்க அதை நிறுத்தணும்னா, சோ எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஓவர் திங்கிங்கான ரீசன்ஸ் என்னன்னு. அப்படி என்ன மாதிரியான விஷயங்க உங்களுக்கு இந்த மென்டல் லூஸ் மோஷன் கொடுக்குது? நீங்க அந்த ரீசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறத நிறுத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுற மருந்து கூட ரொம்ப சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சிமிலர்லி ஓவர் திங்கிங் நீங்க இது மாதிரி தான் பண்ணணும். முதல்ல நான் உங்களுக்கு 3 ரீசன்ஸை பத்தி சொல்றேன், எதனால உங்களுக்கு ஓவர் திங்கிங் வருதுன்னு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வழிகளை பத்தி சொல்றேன், இதோட உதவியால நீங்க ஓவர் திங்கிங்கை நிறுத்த முடியும். ஆப்பிள், கூகுள் இந்த வேர்ட்ஸை கேட்டாலே நம்மளோட மனசுல ஒரு பெரிய வா ஃபேக்டர் வரும். அந்த அளவுக்கு சக்சஸ் எட்டி உலகத்தோட சிறந்த நிறுவனங்களா இருக்கு. இந்த மாதிரி மகா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க பில் எவ்வளவு மனக்கெட்டாரு, ஆக்சுவலா என்னெல்லாம் தேவைப்பட்டது, அவரோட விஷன் வந்து எப்படிப்பட்டது, முக்கியமா அவரோட எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி கோச் பண்ணாருன்னு சொல்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான புக் தான் இந்த $1 trillion கோச். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபைனான்சியல் லைஃப ஒரு படி மேல எடுத்துட்டு போகணும்னு விரும்புவோம். போன வாரம் குக்கு எஃப்எம்ல $1 trillion கோச் இந்த புக்கோட சம்மரி கேட்டேன். நிஜமாவே செம இன்ஸ்பைரிங்கா செம ஐடியாஸ் வந்து இதுல சொல்லிருக்காங்க. இதனால தான் இந்த புக்கை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். குக்கு எஃப்எம்ல இது மாதிரி ஏகப்பட்ட சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் சொல்லி தரேன். அதாவது இந்த ஜனவரி மந்த்ல குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. நீங்க இந்த அக்ஷய் 15 கூப்பன் கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க குக்கு எஃப்எம் ஓட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆகி சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். 49 ரூபீஸ்க்கு உங்களுக்கு குக்கு எஃப்எம்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, குக்கு எஃப்எம் ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம் ஓட மெம்பர்ஷிப் எடுங்க. பேக் டு தி டாபிக். ரீசன் நம்பர் 1, ஃபியூச்சர் அண்ட் ஈகோ. பல வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ஒருத்தரோட வாழ்க்கையை
பார்ப்போம். நம்ம பாப்போம் அவர்கிட்ட என்ன கார் இருக்கு, அவர் என்ன மாதிரியான வீட்டுல இருக்காருன்னு, என்ன பாடி இருக்கு, அவர்கிட்ட என்ன அழகான பொண்ணுங்க இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிப்போம் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லன்னு. ஏன் சில ஸ்டூபிடான ஆட்கள் பாத்தீங்கன்னா ஸ்டூபிட் வீடியோஸ் பண்ணி ரொம்பவே ஹிட் ஆகுறாங்க, ஆனா நம்மளால முன்னேறவே முடியல. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ஈகோ வந்து நம்மள கோபமாக்கும். அண்ட் அதன் கூடவே நம்ம இத பத்தி நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் யோசிப்போம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அந்த எல்லா விஷயமும் இந்த மாதிரியான அன்டிசர்வ்ட் பர்சன் கிட்ட இருந்து விலகி நம்ம கிட்ட வந்துடணும்னு. அண்ட் இந்த வாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது பல தடவை நம்மளோட லைஃப்ல ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிடும். ஹோல் அதாவது ஒரு காலியான இடம். நம்ம யோசிப்போம், அப்படி நான் அந்த காரை வாங்கிட்டேனா என் லைஃப் ஃபுல் ஆயிடும், நான் சந்தோஷமாயிடுவேன். நம்மளோட ஈகோ நம்மள கமெண்ட் பண்ணும், நீ யோசி இந்த டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீ என்ன பண்ணணும்னு. நீ இத பண்ண முடியும், அத பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரியான அன்ஹெல்தி டிசைர்ஸ் இருக்குல்ல, இது பல தடவை மக்களை ரொம்பவே மென்டலி பிரஷர் ஆக்கிடும் அண்ட் ஓவர் திங்கிங் பண்ண வைக்கும். அண்ட் இதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. கௌதம் புத்தா கிட்ட ஒரு நபர் வந்து கேட்டாரு, ஐ வாண்ட் ஹாப்பினஸ். அதுக்கு கௌதம் புத்தா சொன்னாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஐ. ஏன்னா ஐ பாத்தீங்கன்னா யூசுவலி ஈகோவா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ரிமூவ் வாண்ட். வாண்ட் அதாவது டிசையர்ஸ். அண்ட் இந்த ரெண்டு விஷயம் அதாவது ஈகோ அண்ட் வாண்ட், இந்த ரெண்டு விஷயமும் உங்களோட வாழ்க்கை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில மிஞ்சி இருக்கிறது ஹாப்பினஸ். வெல், இத பத்தி உங்களுக்கு ஒரு क्वेश्चन கூட தோணலாம், உங்களோட லைஃப்ல எந்த ஒரு டிசைரா இருக்க கூடாதுன்னு. ஒரு விஷயத்தை பத்தி ஆசைப்படுறது வாழ்க்கைக்கு தப்பா என்ன? கண்டிப்பா இல்ல. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட லைஃபை இன்னும் பெட்டர் ஆக்குற டிசைர் கண்டிப்பா கெடுதல் இல்ல. அப்படி நீங்க இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரீசன் நம்பர் 2, அவுட்டர் பர்பஸ் வெர்சஸ் இன்னர் பர்பஸ். உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருந்தாலும் என்ன ட்ரீம்ஸ் இருந்தாலும் எதை நீங்க அடையணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, யூசுவலி இது எல்லாமே உங்களோட அவுட்டர் பர்பஸா. வெல், ஆப்வியஸ்லி உங்களோட ஃபியூச்சர் மேல இது ஃபோக்கஸ் பண்ணுது. வெல் கைஸ், இது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பண்ணணுமோ, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், அப்படி இந்த விஷயம் மட்டும் உங்களோட எல்லா அட்டென்ஷனும் எடுத்துக்கிச்சுன்னா, உங்க ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்களோட இன்னர் பர்பஸ் ஜர்னியை வந்து அது கெடுத்துடும். இங்க பாருங்க, இன்னர் பர்பஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்கத பத்தி கவலை இல்ல. அதுக்கு எது இம்பார்ட்டன்ட்னா, நீங்க இப்ப என்ன செய்றீங்களோ அதை எப்படி செய்றீங்க. அதாவது உங்களோட ஃபோக்கஸ் வந்து இப்போ மேல, அதாவது நவ மேல இருந்துச்சுன்னா, அப்போ மேக்ஸிமம் டைம் உங்களோட இன்னர் பர்பஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எல்லாத்தோட நல்ல விஷயம் ஆத்தர் சொல்றாரு, அப்படி நீங்க உங்களோட இன்னர் பர்பஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அண்ட் இந்த விஷயம் உங்களோட அவுட்டர் பர்பஸையும் அச்சீவ் பண்றத ரொம்பவே சுலபமாக்கிடும். அதுவும் நீங்க ரொம்ப அதிகமா ஓவர் திங்கிங் பண்ணாமலேயே. சோ இதனால தான் ஆத்தர் சொல்றாரு, நீங்க அதிகமான ஃபோக்கஸ் உங்களோட இன்னர் பர்பஸ் மேல வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அவுட்டர் பர்பஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்றதுக்காக நீங்க 1000 ஸ்டெப்ஸ் வேணா எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்களோ அவ்வளவோ நீங்க கவலை தான் படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது. அதே உங்களோட இன்னர் பர்பஸ்க்காக நீங்க 1000 ஸ்டெப்ஸ் இல்ல, வெறும் ஒரு ஸ்டெப் எடுத்தாலே போதும். அண்ட் இதை நீங்க ஈஸியா எடுக்கலாம், அதுவும் அதிகமா யோசிக்காமலேயே. சரி, அது என்ன ஸ்டெப்? அது என்னன்னா, இப்ப நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ, எதை நீங்க நவுல செய்றீங்களோ, பிரசன்ட்ல என்ன பண்றீங்களோ, அது மேல உங்களோட முழு ஃபோக்கஸ், உங்களோட முழு மனசை வைங்க. அப்படி நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் எவ்வளவு விஷயம் சொன்னனோ, எப்படி நம்மளோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்குதுன்றது. ஆனா இங்க நம்மளோட ஃபியூச்சர் மட்டும் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துறது இல்ல, நம்மளோட பாஸ்டும் கூட தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு நபரோட மைண்ட்ல 70,000 தாட்ஸ் வருமா. ஒரு ரிசர்ச்ல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 3 செகண்ட் விண்டோ தான் பிரசன்ட் செலவு பண்றோமா, மிச்ச எல்லா நேரமும் நம்மளோட ஃபியூச்சர் இல்ல கட்டி நம்மளோட பாஸ்ட பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விஷயத்த நம்மளுக்கு எல்லா பிரச்சனைக்கான காரணமாகுது. அதே இதுக்கு ஆப்போசிட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டோனி ராபின்ஸ் என்ன சொல்றாருன்னா, nothing is more powerful than a deeply rooted soul with the present. அதாவது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்களா, அவங்களோட சோல், அவங்களோட வேர் வந்து பிரசன்ட்ல இருக்குதோ. ரீசன் நம்பர் 3, past is pain. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துட்டானா அவங்க அம்மா அப்பா அட்டென்ஷன் கொடுக்கும்போது ஓடி போய் கண்ணா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அப்ப பையன் யூசுவலி என்ன பண்ணுவானா, ரொம்ப அதிகமா அழுவ ஆரம்பிச்சிடுவா. அதே இன்னொரு பக்கம் அந்த பையன் வந்து கீழே விழுந்துட்டான் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவன் மேல ஃபோக்கஸே கொடுக்காம இருந்தா, பையன் இங்கங்க பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து நிப்பா, அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டன்ட் வேலையில பிஸி ஆயிடுவாரு, அதாவது விளையாட ஆரம்பிச்சிடுவாரு. இங்க பாருங்க, நம்மளோட நிறைய பேரோட வாழ்க்கையில நம்மளோட பாஸ்ட்ல ஏகப்பட்ட கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம். அண்ட் இது மாதிரி மோசமான விஷயத்தை வந்து டீல் பண்றதுக்காக மக்கள் 3 விதவிதமான விஷயங்களை வந்து செய்வாங்க. ஃபர்ஸ்ட், எல்லாத்தை விட மோசமான விஷயம், சில பேர் அதுக்கு திரும்ப திரும்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட மைண்ட்ல திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் இத பத்தி நினைச்சு அவங்களே கவலைப்படுத்திப்பாங்க, அவங்களே வந்து திட்டிப்பாங்க, அவங்களே வந்து புண்படுத்திப்பாங்க இத பத்தி நினைச்சு. இங்க பாருங்க, நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரியல் அண்ட் இமேஜினேஷன் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு வாட்டி ஒரு பாஸ்கெட் பால் டீம் கிட்ட சொன்னாங்க, நீங்க தினம் வந்து உங்களோட இமேஜினேஷன்ல வந்து தினம் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு, அண்ட் ரியல்ல எந்த ஒரு பிராக்டிஸும் பண்ண வேண்டாம். அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டீமோட பெட்டரா
பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யாரு எந்த விதமான பிராக்டிஸும் பண்ணாம இருந்தாங்களோ, அதாவது யாரெல்லாம் இமேஜினேஷன்லயும் சரி இல்ல ரியல்லயும் சரி எந்த ஒரு பிராக்டிஸும் பண்ணாம இருந்தாங்களோ. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பழைய விஷயத்தை வந்து உங்களோட மைண்ட்ல திரும்ப ரீப்ளே பண்ணும்போது இது உங்களுக்கு பல தடவை நிஜமாவே நடந்த மாதிரியான வலியை கொடுக்கும். சோ நீங்க இதை செய்யறத நிறுத்தணும். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நிறுத்த பாப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுவும் சரியில்லை. ஏன்னா சைக்காலஜியோட ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் தி பேக்வர்ட் லால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து அமுக்க பாக்குறோமோ அந்த ஃபீலிங் அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுமா. சோ இதுவும் சரியில்லைன்னா அப்ப நம்ம என்ன செய்யறது? நீங்க என்ன செய்யணும்ன்றத பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அதுதான் சரண்டர் அண்ட் அக்செப்ட். நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடந்துச்சோ நீங்க முதல்ல அக்னாலஜ் பண்ணணும், ஒத்துக்கணும். ஆமா எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு. நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இது உங்களோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் மாதிரி கருதுக்கணும். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைங்க. அப்படியே இல்லைன்னா கூட நீங்க வேற அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேல அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்காம நீங்க மேல் கொண்டு முன்னேறிக்கிட்டே போங்க. சோ கைஸ், இதுதான் அந்த 3 ரீசன்ஸ் உங்களை யூசுவலா ஓவர் திங்கிங் பண்ண வைக்கிறது. சரி கைஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் சில மெடிசன்ஸ் எது வந்து உங்களை ஓவர் திங்கிங் பண்றதுல இருந்து உங்களை காப்பாத்தோன்னு. 5 விஷயம் எது வந்து உங்களை பிரசன்ட்ல வாழவோ அண்ட் உங்களை ஓவர் திங்கிங் பண்றதுல இருந்து உங்களை தடுக்கவோ உதவி செய்ய போகுதுன்றது பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ட்ரைங் நியூ திங்ஸ். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்க எப்பாவது ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து செய்யும் போது அந்த வேலை பண்றப்போ உங்களோட முழு ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்து மேலேயே இருக்கும். அண்ட் நீங்களும் ரொம்பவே கம்மியா தான் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. அண்ட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களை ரொம்பவே பிரசன்ட்ல வாழறதுக்கு உதவி செய்யும். வெல், இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். பிரசன்ட்ல வாழறது தான் இருக்கிறதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் ஓவர் திங்கிங்கை தடுக்கிறதுக்காக. இன்ஃபேக்ட் இத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கோட் கூட இருக்கு. பீயிங் பிரசன்ட் இன் தி மூமெண்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிரசன்ட் யூ கேன் கிவ் யுவர்செல்ஃப். மெடிசன் நம்பர் 2, சே இட் லவுட். இங்க பாருங்க, ஓவர் திங்கிங் பண்றதை விட ஒரு பெட்டரான விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கூட பேசுங்க. ஏன்னா பல தடவை பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல நீங்க பிரியாணி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வரும், ஆக்சுவலி அது வந்து பிரியாணி கிடையாது, அது உப்மான்னு. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க யோசிக்கிற விஷயம் ரொம்ப மோசமானது இல்ல, அது சாதாரணமான சிம்பிள் தான். தேர்ட், ரைட் யுவர் தாட்ஸ். அப்படி உங்க கூட பேசுறதுக்கு வந்து யாருமே இல்லனா அப்போ உங்களோட தாட்ஸ் வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க. இந்த விஷயம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு. ஆக்சுவலி கெட்டிங் திங்ஸ் டன், இந்த புக்கோட ஆத்தர் இதான் சொல்றாரு, உங்களோட மைண்ட்ல எந்த ஒரு விஷயம் வருதோ அத உங்களோட மைண்ட்ல அப்படியே விடுறதுக்கு பதிலா அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களை ஓவர் திங்கிங் பண்றதுல இருந்து உங்களை காப்பாத்தும். ஃபோர்த், forgive yourself and others. பல தடவை பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களால ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். யாரா நம்மள வந்து எதனா தப்பா பேசிட்டாலோ இல்ல நம்மளுக்கு எதனா ஒரு கெடுதல் செஞ்சிட்டாலோ நம்ம அதை பத்தி வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அவங்க மேல அப்படியே வந்து கோபமாகுவோம், அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்போம். அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். சில தடவை பாத்தீங்கன்னா நம்ம மேலே கோவப்பட்டுப்போம், நம்ம ஏன் இந்த மாதிரியான விஷயம் செஞ்சோன்னு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட நிம்மதியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருது. சோ இதுக்காக நீங்க என்ன செய்யலாம்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களையும் மத்தவங்களையும் மன்னிச்சுட்டு தூங்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். லாஸ்ட் மெடிசன் நம்பர் 5, மெடிடேஷன். 5000 ப்ராப்ளம்ஸ், அதுக்கான ஒரே சொல்யூஷன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில சொல்ல போனா இந்த விஷயம் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் உண்மைதான். மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட மைண்டை வந்து காம் ஆக்குறதுக்காக. உங்களோட மங்கி மைண்டை உங்களோட கண்ட்ரோல் எடுத்துட்டு வர உதவி செய்யும். அண்ட் இதனால உங்களோட ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகும். சோ மெடிடேஷன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ கைஸ், இந்த வீடியோல சொன்ன விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா தி பவர் ஆஃப் நவ் பை எக்கார்ட் டோலே இந்த புக்ல சொல்லிருக்கேன். நிஜமா ரொம்பவே பவர்ஃபுல் புக் இது. அப்படி நீங்க ரொம்பவே ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங் பத்தி நம்புறீங்கன்னா, அப்படி இல்ல அதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும். இந்த வீடியோல நான் எவ்வளவு விஷயம் சொன்னேன், அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாச்சு உண்மைன்னு தோணுச்சுன்னா அப்ப மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.